ஹலோ சார், நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் 10 மைலில் அனுப்புகிறேன். 100 கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டா. 10C மட்டும் இடிமுறை அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். இதே சர்க்குண்ணா. என்ன அம்மா சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா. 10 வருஷம் கனவுமா. ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்தேன்னு நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாக இல்லை. என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரல, நம்பி வா. இனி இடிமுறை கொடி சரிதான். யாருன்னா இங்கே தான் சார். சைனா சந்தானம் புலி ஓடி போயிடு. தம்பி சிக்கிடுச்சுடா, கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம்டா. எப்படியும் மாந்தானே தம்பி, நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன்டா. அண்ணே, நீங்க எனக்கு கனவுல் மாதிரி. டேய் டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மாதிரி மாதிரி சொல்லாதுன்னு. டேய், மட்டனை மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தம்பி, மான் கறிடா. மட்டன் டேய், மான் கறிடா. இல்லண்ணே, மட்டன் தானே. அடாடாடா, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ இது என்ன கறின்னு உங்களுக்கு தெரியணும், கொஞ்சம் பொறுங்க. என்னென்ன பண்றான்? ஆட மான மாத்துவான் பாரு. இங்க பாருங்க, இது சின்ன ஆடு, இங்க சாப்பிட்டு பெரிய ஆடு. நான் என்னடான்னா மான் கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கேன். என் தம்பி என்னடானா ஆட்டு கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கிறான். நீ என்னடானா பீஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மாவன மூஞ்சி போல பேத்து விட பாத்துக்க. நீ சொல்ற மட்டன் கறி கூட மான் கறி மாதிரியே சமைச்சிருக்கேன்டா. மட்டன் எப்படி மான்கறி மாதிரி சமைக்க முடியும்? மான்கறியை தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான்கறியா சாப்பிட்றியா? மான்கறி இருங்கடி, நல்லா உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறே. ஹலோ, மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கலாக்கிரியா? சார் சார் சார், போனை வச்சிடாதீங்க சார். காட்டுல இருக்க சிங்கம் இல்ல சார், இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். மான் கறியை நான் சாப்பிட்டேனா? Who is the black sheep? யார் சொன்னது? மான சமைச்சா முதல் சாட்சி. மானு கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு, நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃபான் கேட்டோம், பல்லாறு நடிச்சுட்டே இருங்க. தோலும் கொம்பு எங்க? எனக்கு கேட்கல. தோலும் கொம்பு எங்க மறைச்சு வச்சா? நீங்க ஆட்டோ போட போறீங்களா? இவங்க மான் கறி சாப்பிட்றதுனாலதான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ, இதெல்லாம் சாட்சியா பையா? இவங்க மான்கறியை சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்புனா எங்களை மான்கரத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்தினை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார், என் மூஞ்சில என்ன ஈவான்னு எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈஸியான்னு அரெஸ்ட் பண்றீங்க. டேய் தம்பி வாடா போ. இல்ல, உனக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்ல, இவனுக்கு எதிராக 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சிறைய சீர்திருத்த போது. சார், இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே. 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்குப்பா நீ வைக்கணும் படிச்ச? உன் போட்டோ அடவி இல்ல, ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்றது தம்பி? ஆட்டு தலையை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்பை சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண, அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா முடிவு பண்ணுங்க. நீங்க பணம் வாங்குறீங்க? அண்ணே, மான் மாதிரி அழகான ஒரு பொண்ணுண்ணே. ஏய், இப்பதானே சொன்னேன் மாதிரின்னு சொல்லாதேன்னு. பொண்ணுங்கள வலை போட்டு பிடிக்கிற கும்பல் நீங்க தானா? இருங்கடா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். தம்பி, எத்தனை போலீஸ் எத்தனை கேஸ்? இது வேற பொம்பளை கேஸ். அவுத்துடா. டேய் தம்பி, மான் கிடைச்சிருமாடா? அதெல்லாம் கிடைச்சிரும், வாங்கண்ணே. மானா மானா மட்டன் புழுக்கண்ணே. அப்ப நேக்கு 26 வருஷம் கன்ஃபார்மா? அண்ணே, அந்த ஆட்டு புழுக்கைய சுவாசிக்கும் போது என் அறிவுக்கும் தோணுச்சுங்க. அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை செட் பண்ணது நாம தானே. அதே மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி மான் கொம்பு சுருகி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ் உடைச்சிருவோம். தம்பி, ஆத்த ஆடு வளர்த்தா பூனை வளர்த்தா, ஆனா இந்த ஆட்டு புழுக்கிலேயே அறிவை வளர்த்துட்டாடா. டேய் என் செல்ல பண்ணி. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களை அடிச்சிருச்சோன்னு நினைச்சேன். எப்படி அடிக்கும்? என் கூட தான் சைனா முனீஸ்வரர் இருந்தாரு, அதான் எந்த குறையெல்லாம் மாட்டான்.
இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ஒரு 5 கிலோமீட்டர் தான்டா. 5 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணத்தான் நான் வருவேன். சார் 2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்துட்டீங்கன்னு நினச்சிங்க, 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் ஆகிடும். அப்புறம் வெறும் 3 கிலோமீட்டர் தானே சார்? அப்போ போலாமே. நான் மூலம் சார் இவனை வச்சா டெஸ்ட் அடிக்க போகிறேன். சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்கே வந்து கலசத்தை கரெக்டாக டெஸ்ட் வச்சுருவீங்களா சார்? இது முசு என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு வா. ஏய் சார் கோவம் வந்துச்சு, இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுங்க. இந்தாங்க டேய், மான் கொம்பு. இருடா காட்டரும ஒண்ணு புல்லட்ல வந்துகிட்டு இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டில் என் கண் எதிரே ஏன் மான நீ ஓட்டிட்டு போவ, உன்னை நான் வழி அனுப்பி வைக்கணும். சார் இது ஆடு சார். மானை பற்றி என்னக்கிட்ட சொல்றியா? புள்ளி மான், புளூ மான், கௌரி மான் எல்லா மானையும் பார்த்த வேண்டாம். ஏன் அந்த மானை கூட பார்த்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தம்பி? அண்ணே உங்க மூஞ்சியை பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார். நான் மூஞ்சில சிரிப்பா பாரு, காட்டுல வளர்ந்த பண்ணிமே இருக்கான். சீ. டேய் வாடா நில்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போகிற மூஞ்சி. சிட்டிக்குள்ள இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சீட்டிங் போலீஸ் இப்படியா? பொங்கையா பாட்டிமா, பாட்டிமா. என்ன தாயி? அரிசி வெள்ளம் கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நல்லேரா தாயி? ஆமா. சரி குடு தாயி. வரேன் பாட்டி. அரிசி வெல்லம் எங்களுக்கும் கொஞ்சம் தரலாம்ல? இது உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான். நாங்களும் சீக்கிரம் உள்ளூர்காரன் ஆயிடுவோம்ல. அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்ல. நமக்குள்ள எதுக்கு இந்த போட்டி? கொஞ்சமாவது கொடுத்துட்டு போயேன் ப்ளீஸ். அக்கா ஆசைப்பட்டு கேக்குறாருல, குடுக்கா. நீ சொல்றதுக்காக நான் கொடுக்கறேன். ரொம்ப நன்றிடா. மோகனுங்கப்பா, நம்ம மர கிறுக்கு பிடிச்ச மாதிரி இங்க உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்க. ஏய் இதுக்கு பேர் கிறுக்கு பிடிச்சது இல்ல, இதுக்கு பேர் தான் பிரேக் டான்ஸ். எனக்கு சைக்கிள் பிரேக் தவிர எந்த பிரேக்கும் தெரியாது. ஏஞ்சு வாங்க. போடா, விஐபி எல்லாம் கடைசியா தான் வருவாங்க. விட்டா ஓவரா பேசுற. போடா. எவ்வளவு நேரம் ஆச்சு? நல்ல நேரம் வேற போய்கிட்டே வந்துடும் அப்படிங்கயா. போன 2 வருஷமா சுத்தமா வெள்ளாம சரியில்லை. மழை இல்லாம காஞ்சு போனது பாதி, கடைசி அடிச்ச மழையில முளைச்சு போனது பாதி. உழைச்ச உழைப்பு வீணாகி கடைசியில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போச்சு. இந்த வெள்ளாமையிலேயாவது எல்லாம் நல்லபடியா விளைஞ்சு 4 காசு கிடைக்கிறதுக்கு நீ தான்ப்பா எங்களுக்கு வழி காட்டணும். தாயே, ரூபத்தை எடுத்துட்டு போய் மாட்டுக்கு காட்டுமா. சரிப்பா. நீயும் கூட மாட உதவி பண்ணுப்பா. சரிங்க. ரஹீம், முதல்ல ஏர் பிடிக்க போற, முன்னேற பிடி. என்ன பண்ணீங்க? நான் தானே வருஷம் முன்னேற பிடிப்பேன். அதையே மாத்துறீங்க? இல்லப்பா, நம்ம ஊருக்கு புதுசா வந்தவங்க ஏர் பிடிச்சா தானே இந்த மண்ணுக்கு பெருமை. அதுக்காக காலங்காலமா இருக்கிற பழக்கத்தை எல்லாம் மாத்த முடியாது. ஏன் மச்சான் டென்ஷன் ஆகுற? அப்பா சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தானே. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கவங்க பிடிச்சா நம்மளுக்கு பெருமை தானே. தயவு செஞ்சு அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. விட்ரா. ஐயா வேணா விடுங்கய்யா. இதுல என்ன இருக்கு? முன்னேறு கடைசி ஏறுன்னு எல்லாம் மனசுதான் ஏன் காரணம். நான் கடைசி ஏறியா பிடிக்கிறேன், விடுங்க. சரி போய் பிடி. தாயே, ஏருக்கு முன்னாடி போமா. எல்லாரும் குலவை போடுங்க. இறைவா, வெள்ளையில வாழணுன்ற 15 வருஷ கனவு இன்னைக்கு தான் நிஜமாக போகுது. அங்க கொட்டி கிடக்கிற மனிதநேயத்தை நான் முழுசா அனுபவிக்கணும். அதுக்கு நீதான் துணை நிற்கணும்.
குணசேகருக்கு எப்படி இருக்கு? எதுவா இருந்தாலும் இன்னும் ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தெரியும் சொல்றாங்க ஐயா. கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்தின ஊரு அழிஞ்சிடும் போல இருக்க. சில பேர் பில்லி சுடியன்னு சொல்றாங்க, சில பேர் தெய்வ குத்தம்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் நம்ம வெள்ளையோட விதியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பொய்யுங்கயா. சத்தியம் நிறைஞ்சிருக்க இந்த பூமியில பிள்ளி சுனையை நுழைய முடியாது, தெய்வ குத்தமும் இருக்க முடியாதுங்கயா. விதி முடிஞ்சு சாவறவன் ஒரே மாதிரி எப்படி சாவான்? போன 2 வருஷத்துல செத்த 7 பேரும் ஒரே மாதிரில செத்துருக்காங்க. இல்ல ரஹீம், இது விதிதான். அது விதியா இருந்தாலும் அந்த விதியையும் ஜெயிக்கிற சக்தி இந்த வெள்ளைக்கு இருக்குன்றது நிரூபிக்கணுங்கயா. விதியை மதிச்சாவே நமக்குள்ள இருக்கிற தேடல் முடிஞ்சு போயிருங்கயா. விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை மதிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சேர விஷத்தன்மை விளையிற நிலத்துல இருக்கலாம், விளைஞ்சி வர வெள்ளாமல இருக்கலாம், ஏன் குடிக்கிற தண்ணியில கூட இருக்கலாம். தினமும் நம்ம உடம்புக்குள்ள போறது இந்த 3 தானே. என்னாச்சு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். என்ன ஆச்சோ? டெத்தாய் 1/2 hour ஆகுது. டாக்டர், யோ, நோயாளியா வர்றவங்கள என்ன வேணா பண்ணலாம். நீங்க வரும்போதே பணமாக தான் கொண்டு வரீங்க. அப்படின்னா இதை கண்டுபிடிக்கவே முடியாதா? இந்த விஷயம் எங்களுக்கே மண்டை குடைச்சலா தான் இருக்கு ஆரம்பத்துல இருந்து. நாங்களும் பலவித கோணத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக அப்படியே விட்டுற சொல்றீங்களா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இந்த ரிசல்ட் எல்லாம் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின இந்த காந்தி கிராமத்தோட பேரு அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா உன் புத்திசாலித்தனத்தால இந்த கிராமம் மட்டும் இல்ல, காந்தியோட பேரும் பெருமையையும் சேர்த்தே காப்பாத்தி இருக்கப்பா. தாயி, அந்த கைச்சேனை கொடு. என்னங்கய்யா இதெல்லாம் வேண்டாங்கய்யா அப்படிங்கிற டயலாக் எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? குடிக்கிற தண்ணியே விஷமா இருக்கும்போது இங்க இருந்து என்னையா பண்ண முடியும்? தண்ணி லாரி வந்திருக்கு பாருங்க, இப்போதைக்கு அதை குடிப்போம், அப்புறமா தண்ணி எங்க நல்லா இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். என்னங்கய்யா? அதுவும் சரிதான். சரிங்க ஐயா. என்னாச்சு பாரு ஹேம்? நம்ம ஊருக்கு சொந்தமான நிலத்துல எது வரைக்கும் விஷ தண்ணி இருக்கு, எங்கெல்லாம் நல்ல தண்ணி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாச்சுங்கயா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரிய வேப்ப மரம் வரைக்கும் தண்ணி நல்லா இல்ல. ரெட்டை பனை மர தோட்டத்துல தண்ணி சுத்தமா இருக்கு, அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம். இதுக்கு எவ்வளவு செலவாகும்? போர் போடுறது, பைப் போடுறது, மற்ற செலவெல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் வரும்னு நினைக்கிறீங்க. 8 லட்சமா? என்ன 8 லட்சம் அவ்வளவு சாதாரணமா சொல்ற தம்பி? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? விவசாயம் நொடிஞ்சு வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கும்போது இவ்வளவு பணத்தை எப்படி புரட்ட முடியும்? ஐயா, யாரும் எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம். இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை நான் செய்யறேன். அந்த பணம் என்கிட்ட இருக்கு. 8 லட்சத்தை எப்படிப்பா ஒத்த ஆளால தர முடியும்? எங்க சூழ்நிலை சரியில்லைனாலும் உன்னை தனியா விட முடியாதுப்பா. கொடுக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரிதாங்கயா, ஆனா கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட இல்லைன்றதானே உண்மை. என்ன ஏன் வேற மனுஷனா பாக்குறீங்க? நாளைக்கு எனக்கு ஏதாவதுன்னா கொடுக்க மாட்டீங்களா? ரஹீம், நாங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சமாவது கொடுத்து உதவுனாதானேப்பா நல்லா இருக்கும். இந்த பாருங்கயா, இப்படி எல்லாம் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, இதை நான் தான் செய்வேன். நம்ம ஊருக்கு வர்ற தடமெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. முதல்ல அதை சீர்படுத்த ஏற்பாடு பண்ணணும். ஐயா வணக்கம். வா ரஹீம். வர சொன்னீங்கன்னு சொன்னாங்கயா. ஆமா, 5000 நெல்லு சாம்பிள் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நெல்லு நல்லா தாங்க இருக்கு, ஆனா இந்த வருஷம் நெல்லு பயிர் வேணாங்கயா. ஏன்பா? நல்லேறு சகனம் சரியில்லைங்கயா, அதனால விவசாயம் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு தோணல. அப்படி இருக்கையில வருஷம் வைக்கிற பயிர்களை விட இந்த வருஷம் புதுமையா எந்த சூழ்நிலையையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி உள்ள பயிர்களை வைப்போம். நல்ல யோசனை தான். ஐயா, அப்படின்னா ஒரு விவசாய ஆபீசரை கூப்பிட்டு புதுசா என்ன பயிரிடலாம்னு கேட்டலாம். எதுக்குயா விவசாய ஆபீசரு? இவரு அதுக்கு தான் படிச்சிருக்காரு, நிறையவும் படிச்சிருக்காரு. அவர்கிட்டயே விட்டுருவோமே. சரிங்க, நீங்க சொன்னா சரிதாங்க.
ஏதோ புல்லட் சத்தம் மாதிரி தாங்க கேக்குது. கேக்குது, ஆனா என்ன சத்தம் ஏதுன்னு தெரியல. கேக்குது. நீ யாரையாவது வர சொன்னியாப்பா? நான் யாரையும் வர சொல்லிங்களே. ஐயா பக்கத்து ஒரு ஜமீன் நினைக்கிறேன். வருது வருது விலகு விலகு வெங்கை வருது நம்ம வருது சூறாப்பொழி. டம் கா கம் 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 கா டிம் கா டிம் கம் கம் கா வருது வருது விலகு விலகு ஒருத்தன் பாத்துடா. டேய் எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளைக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும். நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி என்ன அது? மரியாதைன்னா எப்படி சொல்லுவாங்க? மரியாதைன்னா இப்படித்தான் மரியாதை. அடச்சே, உருப்படவே மாட்டாப்பா இவன். இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? டேய் உன் செய்தி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம் அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம் அப்படியா? என்னடா மாப்ள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000க்கு மேல வருமா? ஆஹா. நல்ல விஷயம்தான். பாத்தியா? ரொம்ப சந்தோஷப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு. ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசில உட்கார்ந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும். அதான் என்னோட கனவு. விவசாயியே விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான். அவனால வெறுக்க முடியாதுங்கயா.